பசங்களா, நேத்து நான் நடத்தின லெசன்ல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க தான் நிறைய டவுட் கேட்பீங்களே பசங்களா. அதுவா டீச்சர், டவுட்லாம் நிறைய இருக்கு டீச்சர். பாடத்துல மட்டுமா டவுட்ஸ் இருக்கு, வாழ்க்கையே டவுட்டா தான் டீச்சர் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, என்னன்னு கேட்போம். உடம்புல எங்க பார்த்தாலும் வேர்க்குது டீச்சர், ஆனா ஏன் இந்த உதட்டுல மட்டும் வேர்க்க மாட்டுது? டீச்சர் டீச்சர் எனக்கும் ஒரு டவுட் டீச்சர். இந்த அடமழை பெய்யும் போது வானம் மட்டும் ஏன் டீச்சர் கருப்பாவே இருக்கு? டீச்சர் டீச்சர் இன்னொரு டவுட், பொழுதேனிக்கும் தண்ணியிலேயே இருக்கே இந்த மீன், இதுக்கெல்லாம் சளி பிடிக்காதா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்க தோழி ஆர்ஜே ஷாலினி பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது உயிர் எரிபொருள் குறித்து டாக்டர் காதர் நிவாஸ் மற்றும் காளிதாஸ் அவர்கள் கூறிய நிகழ்ச்சியினை இப்போது கேட்கலாம். டாக்டர் ஆர் காதர் நிவாஸ் சார் நம்ம கூட இருக்காங்க. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பிஜி அண்ட் ரிசர்ச் ஆஃப் பயோடெக்னாலஜி ஃப்ரம் ஈஜிஸ் பிளேஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஹாய் சார். ஹாய் மா, குட் ஈவினிங். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. பயோஃபீல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கொண்டது என்னன்னா, இயற்கையால ஜெயிக்க முடியாது ஒண்ணுமே கிடையாது. அது நம்ம முதல்ல உணரணும். விவசாயம் தான் நம்மளோட முதுகெலும்புன்னு சொல்றோமே தவிர அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா நம்ம யோசிக்கணும். யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், அதனாலதான் பிரச்சனையும். இப்ப இயற்கை நமக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இப்ப பயோஃபியூல்னு சொல்றோம். இயற்கையால ஒரு ஃபியூல் தயாரிக்கப்பட்டு வாகனம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகுது. அப்படி இருக்க போய் தான் நம்ம இந்த இயற்கையில இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா வகையான விஷயங்களும் சென்றடையுது. அப்படி இருக்கிறப்ப இந்த பயோஃபியூலை பொதுவாக சொல்லுவாங்க எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஹைட்ரஜன் கார்பன், ஒரு மாலிகுலுக்கு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு கார்பன் ஆட்டம் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இது கிரியேட் பண்ண முடியும். அது லிவிங் அண்ட் ஒன்ஸ் லிவிங் ஷார்ட் பீரியட்ல டேஸ்ல, வீக்ல, இன் எ மந்த்துக்குள்ள நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா எத்தில் ஆல்கஹால், அதுலேயும் கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட் ஃப்ரம் சுகர்
ஸ்டார்ஜ், வெஜிடபிள், அப்புறம் அனிமல் ஃபேட்ஸ்லேருந்து கிரியேட் பண்ணக்கூடியது. கன்வென்ஷனல் டெக்னாலஜி அது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. வாட் அபவுட் செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் நான் ஃபுட் கிராப்ஸ் சச் அஸ் செல்லுலோட்டிக் பயோஃபில்ஸ் அப்படின்ற கண்டென்ட்டில் அது போகுது. அப்புறம் தேர்ட் ஜென்ரேஷன் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஆல்கே மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஃபைனலி வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் ஜெனடிக்கலி இன்ஜினியரிங் டேக் ஹை அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஆர் க்ரோன் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது தான் ஜெனடிக்கல் இன்ஜினியர்டு மேடப் பண்ணக்கூடியது தான் இந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இருக்கக்கூடிய ஃபோர்த் ஜென்ரேஷன். பொதுவாக இப்போ வேர்ல்டில் அக்ரிகல்ச்சர் ஏன் முதல்ல சொன்னேன்னா, கரும்பு விளைச்சல் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சிம்பிளிஃபையாக சொல்லப்போனால் சக்கை, அதிலிருந்து இருக்கக்கூடிய பயோஃபில் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துகிறோம் மொலாசஸ். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம வேர்ல்டுலேயே எந்த கண்ட்ரி டாப் மோஸ்ட்ல இருக்குன்னா பிரேசில் இருக்கு. நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபையா நான் என்ன சொல்றேன், என்னோட ரிசர்ச் ஸ்காலர் வருங்கால முனைவர் மிஸ்டர் காளிதாசன் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ அதை பற்றி ரிசர்ச் வந்து அது ஓரியன்டாக அவரோட பிஹெச்டி டாப்பிக்கில் வந்து போய்கிட்டு இருக்கனால ஹீ வாண்ட் டு டெல் சம்திங் ரிகார்டிங் பயோஃபியூல். ஓகேங்களா? ஸோ பயோஃபியூல் பற்றி டாக்டர் காதர் நிவாஸ் சார் ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. பிள்ளைங்களா வாங்க சாப்பிடலாம். அம்மா அக்கா சாப்பிட வரமாட்டா, நேற்றுலேருந்து எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று எங்கள் சயின்ஸ் டீச்சர் பாடம் நடத்துனாங்க. அதுலேருந்து எனக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வருதுமா. அப்படி என்ன உனக்கு டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு? கிரகணத்தப்போ ஏன் யாருமே எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? நாய்க்கு ஏன் நாக்கில் வேர்க்குது? அம்மாம்மா எனக்கும் அதே மாதிரி டவுட் இருக்குமா. மாங்காய் ஏன் புளிக்குது, மாம்பழம் ஏன் இனிக்குது? எனக்கு 2 கால் மட்டும்தான் இருக்கு, பூரானுக்கு எத்தனை கால் இருக்கு? அட இவளுகளுக்கு என்னென்ன தோணுது பாரு. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். அடுத்து நம்ம காளிதாசன் சார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோடெக்னாலஜி, பயோஃபியூல் பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஹாய் சார். ஹாய். உங்களோட இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னாக்கா இன்னைய உலக தேவையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரூட் ஆயில்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் வந்து வேர்ல்டே வந்து அதிகமாக இயங்குது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை வேர்ல்டுக்கு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு போனாலும் சரி, இந்த க்ரூட் ஆயில்ஸோட இம்பார்ட்டன்ட் டே பை டே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு என்ன இதில் மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா, ரினியூவபிள் நான் ரினியூவபிள் இருந்துச்சு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் இந்த நான் ரினியூவபிளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ரூட் ஆயில்ஸ், ஸோ அதிகப்படியாக வந்து நம்ம க்ரூட் ஆயில்ஸை வந்து நம்ம வந்து அதிகமாக இப்போ எடுத்துகிட்டே இருக்கிறனால இன்னும் ஃபியூ இயர்ஸ், ஐ மீன் வந்துனாக்கா ஒரு 100 இயர்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு வந்து க்ரூட் ஆயில்ஸோட தேவை வந்து அதில் இருக்குது, வேர்ல்டில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நம்ம தேவைப்படுதுன்னா நமக்கு அதுக்கு அடுத்தபடியான ஒரு எனர்ஜி சோர்ஸ் வந்து நமக்கு தேவை. அதுக்கு வந்து இந்த பயோஃபியூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த பயோஃபியூல்ஸ் எதிலிருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா, பேசிக்காக வந்து பிரேசில்ஸ் எடுத்துக்கோங்க. கரும்பு உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 655 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி பண்ணுது. பிரேசில்ஸில் கிட்டத்தட்ட 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பயோஃபியூல்ஸ் யூஸ் பண்ணியே வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா க்ரூட் ஆயில்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்தியாவோட பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிக்கு மேலே வந்து க்ரூட் ஆயில்ஸ் வந்து இயர்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்ம பொருளாதாரம் வந்து அதிகப்படியாக வந்து பாதிப்பு ஏற்படுது. இதுக்காகவே ஒரு தனி பட்ஜெட்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து ஒதுக்குறாங்க. இந்த பயோஃபியூல்ஸ் ஏன் நம்ம வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ரெண்டாவதா இந்தியா வந்து கரும்பு உற்பத்தியில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் டன்னுக்கு மேலே, அதாவது மெட்ரிக் டனுக்கு மேலே வந்து கரும்பு உற்பத்தியில் இருக்கு. இருந்தாலும் பயோ எத்தனால்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா, இங்கே உள்ள கரும்பு ஆலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எத்தனால் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனுமதி அதிகமாகவே இன்னும் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி இந்த பயோஃபியூல்ஸ் பற்றியான விழிப்புணர்வும் இந்திய மக்கள்கிட்ட அதிகமாக இல்லை. இப்போதான் வந்து ஒரு 20% ஆஃப் எத்தனால் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெட்ரோல்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% ஆஃப் எத்தனால் பயோ எத்தனால் யூஸ் பண்ணி ஒரு பயோஃபியூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெஹிக்கிள்ஸை ரன் பண்ணோம்னா அதுக்கு இன்ஜின்ஸோட மாடுலேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணோம். அப்போ காஸ்ட் வைஸ்லேருந்து எல்லாமே வந்து என்ன ஆகுனா விலை ஏறும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பயோஃபியூல்ஸ்லேயே ஃபுல்லாக வந்து ரன் பண்ணுற அளவுக்கு இன்ஜின்ஸ்லாம் மாற்றணும் அப்படின்னாக்கா அதை வாங்குறதுக்கான பீப்புள்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. ஸோ அப்போ என்ன எதுக்காக அந்த பயோஃபியூல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஒரு 50% ஆகுது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த பயோஃபியூல்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு, அட் த சேம் டைம் நம்ம வந்து நம்மளுடைய என்வாயன்மெண்டல் பாதுகாக்கிறதுக்கு, ஏன்னா அதிகப்படியான
பெட்ரோல்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மாசு வந்து அதிகப்படுது. ஸோ அதை குறைக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பயோஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த பயோஃபியூல்ஸ் அதிகமாக கரும்புலேருந்தும் அதே மாதிரி ஆல்கல்லேருந்து நம்ம எடுக்கும் போது இங்கே உள்ள விவசாயிகளோட பொருளாதாரமும் அதிகமாக ஏறும். அட் த சேம் டைம் நம்மளோட நாடும் வந்து சுகாதாரத்திலையும் சரி அதே மாதிரி சுற்றுச்சூழலையும் சரி நல்லா எழுச்சி பெறும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார், பயோஃபியூல் பற்றி சொன்னீங்க. ஸோ க்ரூட் ஆயிலுக்கும் பயோஃபியூலுக்கும் என்ன சார் வித்தியாசம்? க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது நம்ம நேச்சுரலாக ஆல்ரெடி கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி பூமியில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இயற்கையானது. அது வந்து நாட் ரெனியூவபிள் எனர்ஜி. பட் வந்து பயோஃபியூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி. செகண்ட், இதுக்கும் அதுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரெண்ட்னா ரெண்டு விஷயம். இந்தியாவில் வந்து எல்லா மக்களோட ஆசை என்னன்னா இந்த 100% பயோ எத்தனால்ஸ் அதாவது பயோஃபியூல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வெளிநாடு சார்ந்து இருக்கக்கூடிய நிலை வந்து ஃபர்ஸ்ட் தகர்க்கப்படும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே உள்ள விவசாயிகளோட பொருளாதாரம் பயங்கரமாக எழுச்சி பெறும். ஏன்னாக்கா அவங்க வந்து இன்னைக்கு வந்து கரும்பு உற்பத்தி பண்ணுறாங்க தான், பட் அதுலேருந்து ஜீனி மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்களோ ஒழிய அதர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க ஒழிய மற்றபடி அதை வந்து அதோட வேஸ்டஸ் மொலாசஸ் வேஸ்டஸ் எல்லாமே வந்து குப்பைக்கு தான் போகுது. அதே வந்து நம்ம பயோஃபியூல்ஸ் யூஸ் பண்ணோம் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மொலாசஸ் வேஸ்டேஜே நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் வந்து பயோ எத்தனால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ மக்களோட பொருளாதாரம் அதுக்கு ஒரு விலை கொடுத்து வாங்கும்போது அதிகப்படியான விலைக்கு இந்த சக்கராலை வந்து வாங்கும்போது இந்த மக்களோட பொருளாதாரம் முடியும். ரெண்டாவது மெயின், நம்ம அதிகப்படியான என்னன்னாக்கா வாகனங்கள் யூஸ் பண்றோம். ஏன்னா இந்திய மக்கள் தொகை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, சீனாவை பீட் பண்ணி வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு ஒரு வீடு எடுத்துட்டீங்கன்னாக்கா 4 பேர் இருந்தா 4 பேருமே வண்டி யூஸ் பண்றாங்க. அப்ப அப்படின்னும் போது அதிகப்படியான கரிமில வாயு என்ன ஆகுது அப்படின்னா அந்த க்ரூட் ஆயில் மூலியமா என்வரான்மெண்டல்ஸ்ல ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்ப அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த பயோஃபியூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து தவிர்க்கப்படுது. ரெண்டாவது, இது நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு உலகத்தை வந்து நமக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே சார், பயோஃபியூலோட சிக்னிஃபிகன்ஸ்லாம் என்னது சார்? பயோஃபியூல்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைய உலக தேவையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபியூல்ஸ்னால யூசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இன் 2030 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மோர் தென் வந்து டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 to 15% இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. செகண்ட், இந்த பயோஃபியூல்ஸோட மெயின் வந்து ஸ்கோப் என்னன்னாக்கா முதலே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அதிகமாக தவிர்க்கப்படுது. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அதிகப்படியாக இந்த க்ரூட் ஆயில்ஸ் எரிக்கிறதுனால பூமி வெப்பமயமாதல் வந்து அதிகமாகுது. ஸோ இது ரொம்ப தடுக்கப்படுது இந்த பயோஃபியூல்ஸ்னால. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பயோஃபியூல்ஸ்னால நம்ம இதை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுனால எந்தவித என்வரான்மெண்டல் பொல்யூஷன்ஸும் ஏற்பட போகிறதில்ல. இதே வந்து க்ரூட் ஆயில்ஸ் வந்து பியூரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பை ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமாக என்னன்னாக்கா லேண்ட் பால்யூட்டு ஏர் பால்யூட்ஸ் எல்லாமே ஏற்படும். அது முழுவதுமாக என்ன அப்படின்னாக்கா அந்த பயோஃபியூல்ஸில் தவிர்க்கப்படுது. இதுக்கு மீறி என்ன அப்படின்னாக்கா இதெல்லாம் மீறி என்னன்னாக்கா இந்த பயோஃபியூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் அதிக தேவை. ஏன்னாக்கா நம்ம வந்து ஒரு விவசாய நாடு அப்படின்னும் போது நம்ம வந்து இதுக்காக இன்னொரு நாட்டில் போய் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா இந்த பயோஃபியூல்ஸ்க்காக ஒரு ரா மெட்டீரியல்ஸை நம்ம வாங்கி எதிர்பார்க்கணும்னு தேவை கிடையாது. ஸோ இந்தியாவிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கான ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எல்லா இளைஞர்களும் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த பயோஃபியூல்ஸோட இம்பார்ட்டன்ஸை உணர்ந்து இன் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க தேவைகளை வந்து பயோஃபியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து தவிர்த்தாலே என்ன அப்படின்னாக்கா ஒரு ஆரோக்கியமான உலகத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். பயோஃபியூல் பத்தி காளிதாசன் சார் ரொம்ப அழகாவே சொன்னாங்க. தேங்க்யூ சார். ஸோ பயோஃபியூல் பத்தி யங் ஜெனரேஷனுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? பயோஃபியூலுக்கு யங் ஜெனரேஷனுக்கு நான் சொல்றது என்னன்னா, நமக்கு தெரிஞ்சே நம்ம நாடு வல்லரசு ஆகும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்றேன்னா, இயற்கையா இருக்கக்கூடிய பொருள் இருந்து நமக்கு தேவையான ஒரு ஃபியூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விவசாயத்தை நம்ம காப்போம். விவசாயத்தை வந்து நம்ம பேணி காத்தோம்னா அது மூலியமா இருக்கக்கூடிய இந்த கரும்பு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த கரும்புல இருந்து சக்கையில இருந்து இதுக்காக நீங்க புதுசா ஒரு பொருள் வாங்கி அதுல இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. எனி கைண்ட் ஆஃப் வேஸ்டேஜ் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து எடுத்து நம்ம ஒரு பயோஃபியூல் உருவாக்கலாம். நீங்க சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி இயற்கையா இருக்கக்கூடிய உங்க கையில உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்ட வந்து சமுதாயத்துக்கு கொடுங்க. அது மூலியமா இருக்கக்கூடிய வெப்பமயமாகுதல் தடுத்து இந்த குருடாயில் மூலியமா நிறைய வெப்பமயமாகும் நம்ம நாட்டுக்கு அது கேடு. பட் இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் அக்கரன்ஸ் இல்லாதனால எல்லாரும் அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், விதைப்போம், நல்லதை வந்து நாட்டுக்கு காப்போம். நன்றி. பயோஃபியூவல் பத்தி டாக்டர் ஆர்கேன் சார் நம்மளுக்கு ரொம்ப அழகாவே சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ சார். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது இஜஸ் பிளே சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. நேயர்கள் இதுவரை கேட்டது உயிர் எரிபொருள் குறித்து டாக்டர் காதர் நிவாஸ் மற்றும் காளிதாஸ் அவர்கள் கூறிய நிகழ்ச்சி.
என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது இஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.